Flashback. ஏய் மாப்ள வாடா டேய் மாப்ள ஸ்கூல்ல எப்படி படிக்கிறா? அவன் ஏதோ படிக்கிறவங்க ஓரளவுக்கு போயின்னு அப்புறமா இப்போ வர வழியில் ஒன்று பார்த்தேன். நம்ம ஊர் பசங்க என்னன்னா குடிச்சுன்னு இது மாதிரி ஸ்கூலுக்கு போகாமக்கிறாங்க. பக்கத்து ஊருக்கார பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயின்னு விளாட்னு அப்படிங்கிறானுங்க. ஏன் மாமா நம்ம ஊருக்கார பசங்க குடிக்கிறாங்க? மாப்ள அது என்ன கதைன்னா, நம்ம ஊர்ல எந்த தரத்துலையும் குடிச்சவரும் படிக்கல. அவங்க ஊர்ல ஒரு படிச்சாள் இருக்கிறான். அவன் ஏதோ அவங்களை வழி நடத்தினால அவங்களாம் பசங்க வாலிபால் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு விளாண்டுக்கிறான். நம்ம ஊர்ல நானும் படிக்கல, எனக்கு முன்ன வந்தவனும் படிக்கல. அதனால எவனும் சொல்லி தரத்துக்கு ஆள் இருக்காங்க. அவ்வளோ அருவம் தான் நம்மளால என்னைக்கோ முன்னேற்றுப்பாடா. அப்படி பாடுறா அவனா வாடா சாப்பிடலாம். என்ன பண்ற? சாப்பிட இல்லையா? இல்லடா பாட்டி வீட்டில் செய்யல. ஏன் அம்மா செய்யலையா? வாடா நீ அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க. நம்ம ரெண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம். நீ ரெண்டு பேரும் நல்ல ரிலேட்டிவ்ஸா? இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூலு பக்கத்து வீடு. ஓ அப்படியா? Flashback. ஏன்னா இப்படி பண்றீங்க? என்னடா எது பேசுற? நான் ஏன்னா இப்படி இருக்கிறீங்க? உங்களை தொட்டு தானே நம்ம ஊரே இப்படி இருக்குது. ஏன்னா இப்படி பண்ணி சுத்தினுக்கிறீங்க குடிச்சுன்னு? நீலாம் என்னை பத்தி சின்ன பையனா நீ? டேய் நீலாம் ஒரு அண்ணனா? என்னன்னா இதெல்லாம் நீ குடிச்சுன்னு தெரியுதுக்கு தான் இதெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறா. இந்த மெடலு, இந்த ஃப்ரேமு, இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அதுக்கு தான் அடிச்சு வச்சுக்கிறா. பக்கத்து ஊருக்காரன் பாரு, அவன் ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அவன் ஊரே நல்லா இருக்குது. ஏன்னா இது மாதிரி பண்ணுற? பெரிய சார் ஏன்டா கூண்டில் இருக்குது? அதுவா மச்சான்? இது ஏன்டா கத்துற? வலிக்கிறா, அது ஒரு எமோஷன். அது போல தான்டா கேஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை நிறைய பேர் உணர்ச்சியாக எடுத்துக்கிறாங்க. அது உணர்ச்சியில் வெறும் வார்த்தானு எப்போ எடுத்துக்கிறாங்களோ அது அப்போ அந்த கூண்டுக்கு அவசியம் இல்லைடா.